ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபட் நானில இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். துருவ கரடிகள். இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் அண்டார்டிக் பெருங்கடலில் தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இதோட உணவுகள் அனைத்துமே கடல் சார்ந்ததாக இருக்கும். அதாவது மீன், பறவைகள், இந்த மாதிரி கடல் கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் இது அதிகமாக சாப்பிடும். அதே மாதிரி பனிகள் நிறைந்த இடத்துல தான் இது ரொம்பவே அதிகமாக வாழ விரும்பும். குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட ரோமங்கள், அதே மாதிரி தோள்கள் எல்லாமே கடினமாக இருக்கும். இது பார்க்க வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் இது வெள்ளை நிறம் கிடையாது, கருப்பு நிறத்தை கொண்டது. இதோட முடி ஒளி ஊடுருவக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு கண்ணாடி எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த வெள்ளை பனியில் இந்த முடிகள், அதாவது ரோமங்கள் வெள்ளை கலரில் காட்டுது. இதோட வாழ்க்கையில் பாதி நேரத்தை உணவுக்காகவே செலவழிக்கிறது. ஏன்னா இதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதோட முக்கியமான உணவு என்னது அப்படின்னா சீல் தான். அடுத்தப்பில் மீன், பென்குயின் இந்த மாதிரிலாம் சாப்பிடும். ஆண் துருவ கரடி 10 மனிதர்களுடைய எடைக்கு சமமாக இருக்குமா? அவ்வளோ வெயிட், அதாவது 800 கிலோ வரைக்கும் இருக்குமா? அதே மாதிரி பெண் கரடி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதுக்கு வாசனை திறன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எங்கேயாச்சும் வேட்டையாடுறதுக்கு சீலோ மீனோ எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா நல்லாவே மோப்பை பிடிச்சி போகும். ஒரு நாளைக்கு 55 கிலோ வரைக்கும் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ஆனால் சில நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா 4 மாதம் கூட சாப்பிடாமையும் இருக்கும். இப்போது துருவ கரடிகள் 25,000 கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னா காலநிலை மாற்றம்னால இதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அண்டார்டிகாவில், கனடா, அலாஸ்கா, கிரீன்லாந்து, ரஷ்யா, நார்வே இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்குது. கரடி வகையிலேயே பெரிய கரடியாக இந்த துருவ கரடிகள் தான் இருக்குது. இந்த துருவ கரடிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.